வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. வாருங்கள் வாருங்கள் பலியினில் கலந்திடவே, கூடுங்கள் கூடுங்கள் இறைவனில் மகிழ்ந்திடவே. இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும், நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். இறைவன் நம்மில் வாழ்ந்திட வேண்டும், நாமும் இறைவனில் வளர்ந்திட வேண்டும். உறவில் நாளும் நிலைத்திடவே, உண்மை தேவனை அறிந்திடவே. உறவில் நாளும் நிலைத்திடவே, உண்மை தேவனை அறிந்திடவே. ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்தே பாடிடுவோம். ஒன்றாய் கூடிடுவோம், இணைந்தே பாடிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன, மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக்கு. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுலத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளை தன் சிற்பியும் கட்டுபவருமாக கொண்ட நகரை ஆபிரகாம் எதிர்நோக்கியிருந்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 19 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல வாழ்ந்தது
நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஓர் நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடலில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனிலும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய்நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஓர் அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். நம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். Alleluia, 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 Alleluia. Alleluia, Alleluia. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே
அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 35 முதல் 41 முடிய. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. எங்களை அனுதினமும் காத்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே, தேவ அன்னையை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற மாதத்தின் முதல் நாளான இன்று, அந்த அன்னையின் பராமரிப்பினால், அவருடைய பரிந்து பேசுதலினால் இந்த மாதம் முழுவதும் நாங்களும் எங்கள் குடும்பமும் ஆசீர்வாதத்தோடு வாழ அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் நன்மைகள் நிறைந்தவர், எங்கள் மீது இரக்கம் காட்டுகிறவர், எங்கள் குற்றம் குறைகளை மன்னிக்கின்ற தெய்வம். ஆம் ஆண்டவரே, கடந்த மாதத்தில் நாங்கள் செய்த எல்லா தீமைகளையும் மன்னித்து இதோ இந்த ஆசீர்வாதமான புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தில் நம்பிக்கையோடு அடி எடுத்து வைக்க இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது, திடமளிக்கிறது, எங்களை உறுதிப்படுத்துகிறது. மேன்மேலும் உம்மீது விசுவாசம் கொண்டு வாழ நல்லதொரு அழைப்பை தருகிறது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தேவ அன்னையினுடைய உறுதுணையோடு இந்த மாதத்தில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்க ஆசிர்வதியும், அருள் புரியும், வழிநடத்தி பாதுகாத்தருளும். ஆமீன். அஞ்சாதீர்கள், துணிவோடு இருங்கள், நான் தான் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை நம்பிக்கையை மையப்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நம்பிக்கையினால் தான் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்பிக்கையின்றி எந்த மனிதரும் ஒரு நொடி பொழுது கூட இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட முடியாது. நம்பிக்கையோடு தான் நாம் படுப்பதற்கு செல்லுகிறோம், நம்பிக்கையோடு தான் எழுந்திருக்கிறோம், நம்பிக்கையோடு தான் பணிகளுக்கு செல்லுகிறோம், நம்பிக்கையோடு தான் படிக்க துவங்குகிறோம், நம்பிக்கையோடு தான் வியாபாரத்தை தொடங்குகிறோம், நம்பிக்கையோடு தான் முயற்சிகளை செய்கிறோம். எது எப்படி இருந்தாலும் எல்லாம் நம்பிக்கையிலேயே தொடர்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமினுடைய வாழ்க்கை இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் எடுத்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குறுதியை கடவுள் தருகிறார். அந்த வாக்குறுதி, இதோ உன்னுடைய சந்ததியை வானத்து விண்மீன்கள் போலவும் கடல் மணலை போலவும் நான் உருவாக்குவேன். எனவே உன்னுடைய நாட்டை, உன்னுடைய வீட்டை, உன்னுடைய உறவுகளை விட்டுவிட்டு நீ நான் சொல்லுகிற தேசத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னபோது நம்பிக்கையோடு புறப்பட்டார், நம்பிக்கையோடு பயணம் செய்தார். அந்த பயணம்தான் என் அன்பிற்குரியவர்களே, இதோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தது. அவருடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. குழந்தையே இல்லாதவர்கள், வயது முதிர்ந்தவர்களாய், ஆபிரகாமும் சாராளுக்கும் குழந்தை கிடையாது. ஆனால் நம்பிக்கையோடு பயணப்பட்டார்கள். கடவுள் மீது இருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கையினால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு
ஆண்டவர் காட்டுகிற தேசத்தை நோக்கி பயணப்பட்டார்கள். அதே நம்பிக்கையினாலேயே ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து மன்றாடி செபித்தார்கள். அதன் பயனாகத்தான் நம்பிக்கையின் அடையாளமாய் ஈசாக்கு அவருக்கு பிறக்கிறார். குழந்தையே இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரம்தான் ஈசாக்கு என்கிற குழந்தை. அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கிற போது மீண்டுமாய் ஒரு சோதனை ஆபிரகாமுக்கு வருகிறது. அந்த சோதனை தன் ஒரே பேரான மகனை பலி கொடுக்க வேண்டும் என்பதுதான். பிரியமானவர்களே, ஒரு பிள்ளையை கொடுத்து விட்டு அந்த பிள்ளையையும் பலியாக கேட்கிற போது பாருங்க, நம்பிக்கை எப்படி சோதிக்கப்படுகிறது, நம்பிக்கை எப்படி இந்த இடத்தில் தளர்ச்சி உறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதை. ஆனாலும் ஆபிரகாம் நம்பிக்கையோடு மீண்டும் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு புறப்படுகிறார் பலி கொடுப்பதற்காக. இது எல்லாமே அவர் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்ததனால் விசுவாசத்தின் தந்தையாக, நம்பிக்கையின் நட்சத்திரமாக ஆபிரகாம் போற்றப்படுவதை விவிலியம் நமக்கு சான்று பகர்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இதை நாம் பார்க்கிறோம். சீடர்கள் எல்லோரும் படகிலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது திடீரென்று புயற்காற்று வீசுகிறது. ஐயோ, மடிய போகிறோமே என்கிற அச்சமும் கலக்கமும் பீதியும் அவர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் துணிவோடு இருங்கள் என்று சொல்லி காற்றையும் கடலையும் கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட புயற்காற்றுகள் அடிக்கலாம். இப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வரலாம். வேதனை தருகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நம்ம தொழிலை தொடங்குவோம், ஆனா தொழில நஷ்டம் வரும். நம்ம ஒரு வேலைக்கு போவோம், அந்த இடத்துல தடைகள் வரும். நம்ம படிப்பதற்கு சொல்லுவோம், ஆனா நம்மளால சரியா படிக்க முடியாது. நண்பர்களுடைய தொல்லைகள் இருக்கும், அல்லது உற்றார் உறவுகளுடைய பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். குடும்பத்துல நாம ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா அது மீண்டும் மீண்டுமாய் நம்மை பின்னோக்கி அழைத்து செல்வதாக இருக்கும். நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஆம், ஒரு நம்பிக்கைக்கான ஒரு சிறு நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணம் கண்ணு தெரியாத ஒரு பெண்ணை உடல் உள்ள சுகமுடைய நலமான ஆரோக்கியமான ஒரு மனிதர் திருமணம் செய்து கொள்கிறார். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, எதுக்குப்பா கண்ணு தெரியாத ஒரு பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிற? அவளால உனக்கு என்ன லாபம் பெருசா வந்துட போகுது? நீ எதை வாழ்க்கையில சாதிக்க போற? அவளுக்கு இந்த உலகமே தெரியாது, உன்னையே தெரியாது. இப்படிப்பட்டவரை நீ கல்யாணம் செய்து என்ன பண்ண போற? பிரியமானவர்களே, அந்த இளைஞன் சொன்னான், இதோ இவரை நான் திருமணம் செய்து கொள்வது கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையினால. இவர்தான் என்னுடைய வாழ்க்கையின் துணைவராக மாறப்போகிறார். கடவுள் இவர் வழியாக வல்லமையான செயல்களை என் வாழ்க்கையில் செய்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன், உறுதியாக விசுவசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் முன்னிலையில் பிரம்மாணிக்கமாய் அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டு அந்த திருமணம் நல்லபடியாக நடந்தது. பிரியமானவர்களே, அந்த பெண் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வாழ்க்கையில முன்னேறி ஒரு அரசாங்க வேலை அந்த பெண்ணுக்கு கிடைத்தது. அவருடைய சம்பாத்தியத்தில் இன்றைக்கு அந்த குடும்பம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெருமைப்பட அந்த இளைஞன் சொன்னான், இதோ இவரை நான் திருமணம் செய்து கொண்டதனால் எனக்கு ஒரு மிக பெரும் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் கிடைத்தது. கடவுள் என்னை மேலும் மேலும் திடப்படுத்துகிறார். நம்பிக்கையினால் என் வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. ஒருபோதும் இது தளர்வுறாது. இந்த நம்பிக்கை பயணம் என் வாழ்நாள் முழுவதும் தொடரும். எனவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் நான் தொடர்ந்து பயணிப்பேன் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இத்தகைய போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். புதிய மாதத்தை கடவுள் நமக்கு தருகிறார். தேவ அன்னையினுடைய துணை இருப்பு, பராமரிப்பு, அவருடைய பரிந்து பேசல் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக மாற எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பாடும் இனிய பாடல் இறைவா
இறைவா உனக்காக ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை என் இதய பாடும் இனிய பாடு இறைவா உனக்காக பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்பிற்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என்னாலை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என்னாலை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிடு. எத்தவம் நான் செய்தேன், என்னை நான் சொல்வேன். எத்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உன்னாமம் மோதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிட தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலா தாயுமே நீ தமையோ திரவியமே. தாயினும் மேலா தாயுமே நீ தமையோ திரவியமே. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. அன்பிலே அன்பிலே மாதா தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலான் தாயுமே நீயே தமையோ திரவியமே. தாயினும் மேலான் தாயுமே நீயே தமையோ திரவியமே.